Hello friends. Defense Research and Development Organization DRDO பெங்களூரில் இருந்து அப்ரண்டிஸ் வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா இந்தியன் ஆர்மிக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாமே இங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ இது பெங்களூரில் இருக்க இதில் ஐடிஐ டிப்ளமோ டிகிரி முடித்தவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கீங்க, அதாவது பிடெக்கு, இந்த நான் இன்ஜினியரிங்கு, பிகாம், பிசிஏ அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தால் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. ஆல்ரெடி இந்த அப்ரண்டிஸ் வெப்சைட்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ கிராஜுவேட் அப்ரண்டிஸ், அதாவது இன்ஜினியரிங் பிடெக் படித்தவங்க, மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல், ஏரோநாட்டிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெட்டலர்ஜி, சிவில் இன்ஜினியரிங், இந்த டிசிப்ளைனில் பிடெக் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டிசிப்ளைனுக்கான டோட்டல் வேக்கன்சி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. என்றைக்குமே அப்ரண்டிஸில் கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி கிடையாது. சரிங்களா? ஸோ டிசிப்ளைன் வைஸ் டோட்டல் வேக்கன்சி மட்டும்தான் இருக்கும். என்ன ஏஜ் அப்படின்னா மினிமம் 18 இருக்கணும், மேக்ஸிமம் 27 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிலவெண்ட் டிசிப்ளைனில் நீங்கள் டிகிரி பிடெக் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட் அப்ரண்டிஸ். அந்த நான் இன்ஜினியரிங், அதே கிராஜுவேட் அப்ரண்டிஸ் தான். நான் இன்ஜினியரிங் அப்படின்னா இந்த பிகாம், பிஎஸ்சி, பிஏ, பிசிஏ, பிபிஏ இந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் சேம் வெப்சைட் தான். பிகாம், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர், பிஏ, ஃபினான்ஸ், பேங்கிங், பிசிஏ, பிபிஏ படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேக்கண்ட் காமிச்சிருக்காங்க 18 to 27. அந்த ரிலவெண்ட் டிசிப்ளைனில் டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து டிப்ளமோக்கும் இதே வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் அப்ரண்டிஸ் ப்ரொஃபைலை ரெஜிஸ்டர் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், டூல் அண்ட் டை, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த டிசிப்ளினில் டிப்ளமோ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஐடிஐ ஆல்சோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐடிஐ அப்ரண்டிஸ்க்கு மட்டும் செப்பரேட் வெப்சைட், apprenticeship india.organization, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஐடிஐ ஹோல்டராக இருந்தால், டிகிரி டிப்ளமோ ஹோல்டராக இருந்தால் அதுக்கு தனி வெப்சைட், அதில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வெப்சைட். ஐடிஐக்கு மட்டும் செப்பரேட் வெப்சைட். மெஷினிஸ்ட், ஃபிட்டர், டர்னர், எலக்ட்ரிஷியன், வெல்டர், ஷீட் மெட்டல் ஒர்க்கர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ஸ். ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். சேம் ஏஜ் தான், 18 to 27. ஸோ வேக்கன்சிஸ் காமிச்சிட்டாங்க, வேக்கன்சிஸ் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், நான் வெப்சைட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் டிப்ளமோ டிகிரி ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா nats.education.government.in இந்த வெப்சைட்டில் உங்கள் அப்ரண்டிஸ் ப்ரொஃபைலை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுவே நீங்கள் ஐடிஐ ஹோல்டராக இருந்தால் apprenticeship india.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? சரி ப்ரோ, டிப்ளமோ டிகிரி ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. எந்த இயரில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட்டு 5 years, கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் டிப்ளமோ டிகிரி ஐடிஐ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அது என்ன வருடம் அப்படின்னா 2021, 22, 23, 24, 25. ஸோ 2021 2025 இந்த வித்தின் இயரில் டிப்ளமோ டிகிரி ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இந்த அப்ரண்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 2021க்கு முன்னாடி நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இல்லை டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வித் ஹையர் குவாலிஃபிகேஷன், அதாவது இந்த மாஸ்டர் டிகிரியெல்லாம் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அதுக்கு எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி ஆல்ரெடி அப்ரண்டிஸ் முடித்தவங்க, இப்போ அப்ரண்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இந்த 1 இயருக்கு மேலே ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள்லாம் அப்ரண்டிஸ்க்கு எலிஜிபிள் இல்லை. இதுவரையும் அப்ரண்டிஸ்க்கே அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கணும். இப்போ தான் அப்ரண்டிஸ்க்கு புதுசாக அப்ளை பண்ணுறவங்களாம் இருக்கணும். ஸோ அவங்க மட்டும்தான் அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி நான் அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன், இப்போ நான் அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்களாம் எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி அப்ரண்டிஸ் முடித்தவங்களும் எலிஜிபிள் இல்லை.
ஸோ ரெகுலர் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபுல் டைம் ரெகுலர் மோடில் டிப்ளமோ டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். கரஸ்பாண்டன்ஸு பார்ட் டைமில் படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஸோ செலெக்ஷனில் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். இன்டர்வியூவில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சரிங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அது எல்லாமே நான் வீடியோவோட எண்டிங்கில் கிளியராக சொல்கிறேன். அந்த இன்டர்வியூ டேட் டைமிங் எல்லாமே உங்களுக்கு அந்த அப்ரெண்டிஸ் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் அதே மாதிரி உங்கள் செல்ஃபோனுக்கும் மெசேஜ் வரும். ஓகேங்களா? த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வில் நாட் பி ப்ரொவைடட். ஸோ உங்களுக்கு ஹாஸ்டலோ அக்காமடேஷனோ இதெல்லாம் வந்து இன்டர்வியூ அப்போ ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அது எல்லாமே உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட் தான். நீங்கள் தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து ஸ்டைஃபன் பாருங்கள். பிஇ பிடெக்காக இருக்கீங்க, கிராஜுவேட் அப்ரெண்டிஸாக இருக்கீங்க அப்படின்னா 9,000, டிப்ளமோவாக இருந்தால் 8, ஐடிஐயாக இருந்தால் 7,000. ஓகேங்களா? ஸோ அடுத்து மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் லிஸ்ட் தான். மெரிட் பேசிஸில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. டிகிரி டிப்ளமோ ஐடிஐயில் நீங்கள் எடுத்த பர்சன்டேஜை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூவில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி ப்ரோ, இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது? ஸோ இங்கே பாருங்கள். இந்த இமெயில் ஐடி ப்ளஸ் இந்த அட்ரஸ் இருக்குது இல்லையா, இந்த அட்ரஸ்க்கு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதாவது டிகிரி டிப்ளமோவாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் உங்கள் அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைலை ரிஜிஸ்டர் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. ஐடிஐ கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் உங்கள் அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைலை ரிஜிஸ்டர் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. அது கூட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் வித் அப்ளிகேஷனோட. சரிங்களா? அதே மாதிரி இந்த அட்ரஸ்க்கும் நீங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணணும். ஸோ அப்ளை ப்ரொசீஜர் இப்படி தான். ஓகேங்களா? அந்த லாஸ்ட் டேட் காமிச்சிருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்ளிகேஷனோட நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதாவது ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணி இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் டு பி என்க்ளோஸ்ட். 10th மார்க் ஷீட்டு, பிஇ பிடெக், டிப்ளமோ, செமஸ்டர் எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோ ஐடி அதாவது ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு, இது எல்லாமே அப்ளிகேஷனோட இணைச்சி நீங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணணும். இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமெயில் ஐடிக்கும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணணும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங் டேட் 9th April, லாஸ்ட் டேட் 8th Mayக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணி முடிச்சிடணும், அப்ளை பண்ணிடணும். சரிங்களா? அடுத்து ஷார்ட் லிஸ்டிங் எப்போ அப்படின்னா 23rd May வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் எப்போலேருந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா 6th Juneலேருந்து உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் கிராஜுவேட் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் ஆஃப்லைன் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை தான் நீங்கள் ஃபில் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ளஸ் நீங்கள் அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷனும் வந்து இதோடு அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து உங்கள் கையில் ஃபில் பண்ணுங்கள். ப்ளஸ் அது கூட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அந்த வித்தின் அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும் 8th Mayக்குள்ளே. சரிங்களா? அதே மாதிரி இமெயில் ஐடி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த இமெயில் ஐடிக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு ப்ளஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் வந்து ஸ்கேன் பண்ணி அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். இதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.